ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நான் உனக்காக எவ்வளவு கவலைப்படுகிறேன் என்று தெரியுமா? நான் பல தூக்கமில்லாத இரவை கழித்தேன். என் குழந்தைக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இரவும் பகலும் நான் என்னுடைய குழந்தையை நான் கண் சிமிட்டாமல் காவல் காத்து கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாம் சரியாகிவிடும். நான் இல்லை, நான் எதுவும் செய்யவில்லை என்ற எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்க வேண்டாம். எதையும் யோசிக்கவும் வேண்டாம். எனக்காக எத்தனையோ ஆண்டுகள் நாட்கள் பொறுத்திருந்தாய். கொஞ்சம் பொறுத்துக்கொள். அப்பா உன்னிடம் கெஞ்சி கேட்கிறேன், பொறுத்துக்கொள். வாழ்க்கை சரியாகும். நிம்மதியாக இரு. எப்போதும் உனக்கு கெட்டதுதான் நடக்குமோ என்று நினைக்காதே. இப்பொழுது உனக்கு சோதனை காலம். எல்லாம் உன்னை உயர்த்துவதற்காகத்தான். உன்னை செதுக்கும் காலம் இது என்பதை உணர்ந்து அமைதி கொள். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. நீ என் அருகில் அமைதியாக அமர்ந்திடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். என் பக்தர்கள் எப்பொழுதும் என் கை பிடியில்தான் இருப்பார்கள். நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய ஏகப்பட்ட பிரச்சனைகளை நான் ஒரு நிமிடத்தில் முடித்து வைத்து விடுவேன். அதனால் நீ எதை பற்றியும் கவலை இல்லாமல் இரு. ஏதோ ஒரு நபர் உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்பதற்காக உன் வாழ்க்கையின் நிலை இந்த நிலைமையிலேயே இருந்து விடுமோ என்று தவறாக எதையும் யோசிக்க வேண்டாம். நீ யோசிப்பதுதான் நடக்கும். அதுதான் வாழ்க்கை. நீ நேர்மையாக இருந்தால் எதற்காக அடுத்தவருக்கு பயப்பட வேண்டும்? உன்னுடைய பாதையானது நேர்மையாகத்தான் உள்ளது. அதனால் நீ எதை பற்றியுமே சிந்திக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ முழுமையாக நம்பு. அதைவிட நீ வணங்கும் தெய்வத்தை முழுமையாக நம்பு. அந்த தெய்வமானது உன்னை நிச்சயமாக உனக்கு பிடித்த இடத்தில் உன்னை கரை சேர்க்கும். யார் உன்னை எது செய்தாலும் அது தெய்வத்தை தாண்டித்தான் வர வேண்டும். உன் தெய்வத்தையே தாண்ட முடியாது என்று இருக்கும் பொழுது உன்னை எப்படி நெருங்க முடியும்? நீ ஒவ்வொரு முறையும் அழும் பொழுது எனக்கு மிகவும் மனம் கஷ்டமாக இருக்கிறது. என்னுடைய குழந்தை அழுது கொண்டு இருக்கிறதே, ஆனால் இந்த நொடி எதுவும் செய்ய முடியாத ஒரு தகப்பனாக நான் அமர்ந்திருக்கிறேனே என்ற வருத்தங்கள் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக உனக்கானதை நான் செய்வேன் என்ற உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். உன் வாழ்க்கையில் நீ எதற்கும் இனி அழ தேவை கிடையாது. இனி நான் அள வைத்தும் வேடிக்கை பார்க்க மாட்டேன். இதுவரை நான் அமைதியாக இருந்தது போதும் என்று நானே முடிவெடுத்து விட்டேன். நீ சீக்கிரமாக உன்னுடைய சந்தோஷமான எதிர்காலத்தை நீ பார்ப்பாய். பார்த்து மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையில் எல்லா சகலங்களையும் நீ அனுபவிப்பாய். இனி கஷ்டத்தை நினைத்து வருந்தாதே. உன்னுடைய இஷ்டமான காலங்கள் உருவாகி விட்டது. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் முடிவு கொடுப்பேன். என்னை நம்பு. எவ்வளவு காலம்தான் இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாய்? எல்லாம் மாறும். அதிர்ஷ்டமே இல்லை என்று வருந்திய உனக்கு இந்த உன் அதிர்ஷ்டம் என்று நானே உன் கையில் வந்து சேர்ப்பேன். சீக்கிரமாக சந்தோஷத்தை அனுபவிக்க காத்துக்கொண்டு இரு. எல்லாம் மாறிவிடும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.